5 வருஷம் கோயம்புத்தூர் சிவில் இன்ஜினியர் கான்ட்ராக்ட் சொல்லிட்டு இருக்கேன். அடிஷன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, எடுத்துக்கிறோமா? இல்ல. அடிஷன் எதுக்கு எடுக்கணும் கேள்விப்பட்டிருக்கீங்க. அடிஷன் என்னன்னா நம்மளோட கல்லீரல பலப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு. அடிஷன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஒயின் ஷாப்ல சின்ன சின்ன பெட்டி கடையில நின்று பாத்தீங்கன்னா டபுள்ஸ் இதுல என்ன அடிஷன் இல்லை. அதுல வந்து என்னன்னா ஆர்வமா செயல்படுற விஷயம். அதனால உள்ள உறுப்பு என்ன பாதிக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற சாப்பாட்டுலயே இருக்கிற கழிவுகளை தேக்க வைக்கக்கூடிய இடம் கல்லீரல் தான். அது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. கல்லீரல் ஒரு உறுப்பு இருக்குங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம், அதை கிளீன் பண்றதுக்கு யாருக்குமே தெரியல. நம்ம அடிஷன்ல வந்து எடுத்துக்கிட்டோம், ஒரு 2 மாசம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா நகத்துல இருக்கிற பிரச்சனையை வந்து சரி பண்ணிடும். நகம் சுருங்குறது, வெடிக்கிறது, அழுகி போறது, இது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா கல்லீரல் பிரச்சனை. அதுல இருந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குது. என்னுடைய விரல பாத்தீங்கன்னா பெருவிரல்ல நகை சுருங்கி சின்னதாயிரும், காலை வைக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆனது நார்மல் ஆயிரும். ஏன்னா கல்லீரல் இருக்கிறது கல்லு அழுக்குகள்லாம் கிளீன் ஆயிடுச்சு. கிளீன் ஆனா நகை ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தைரியமா எங்க வேணா காலில் அடிச்சுக்கலாம். முதல்ல என்ன செவத்து லேசா பட்டா போத வழி உயிர போற மாதிரி இருக்கு, இப்ப நார்மல் ஆயிடுச்சு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள உறுப்புகளுக்கு வந்து நம்ம பலப்படுத்துறது யாருமே பயன்படுத்துறது இல்ல, வெளி தோற்றங்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். அது உள்ள நம்ம சப்ளிமெண்ட்ஸ் நிறைய வாங்கி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உள்ள உறுப்புகளை பாதுகாத்துட்டாவே பெரிய அச்சீவ்மெண்ட் ஆக முடியும். அதே மாதிரி வந்து முடி வளர்ச்சி அதே மாதிரி கொஞ்சம் கம்மியா இருந்தது, இப்ப கொஞ்சம் வளர்ச்சி நம்மளுக்கே தெரியுது, முடி ஜாஸ்தி வளர்றது. ஏன்னா அந்த மாதிரி உள்ள உறுப்புகள்ல வந்து ஒவ்வொரு விதம் இருக்கு. அதுல கல்லீரலுக்காக அடிஷன் எடுத்ததுல நல்ல ரிசல்ட் எல்லாம் வாங்க ஜெயம் செய்யலாம். ஜெயிக்கிறேன்.